भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। சொல்லுங்கண்ணே. சொல்லுப்பா. நான் செத்து போயிடுறேன். சாவுக்கெல்லாம் யாரும் என்ன பண்ண முடியும்? நான் தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கேன். அப்படி முடியாதெல்லாம் தற்கொலை பண்ணிங்கன்னா நீங்களாம் உயிரோடு இருக்க முடியாது இன்னும். இல்ல முடியுதுங்கனால தற்கொலை கஷ்டம் வரலாம் தற்கொலை பண்ணிக்கிறதுனா நீங்களாம் என்னைக்கே போய் சேர்ந்துருக்கணுமே. இன்னும் என் உயிரோடு இருக்கிற ஏன்னா இப்போ மேலே கை வச்சுன்னா உள்ள இருக்கிறலாம் வெளியில வருது. ரஞ்சித் அவங்க அம்மாக்குன்னா மேலோட்டமா இருந்தது, பிரச்சனை இல்லை. அது கவடத்து இருந்தாங்க. இது ஆள் லேயர்ல இருக்கிறதெல்லாம் பல மடங்கு பெருசா இருக்குது, மறுபடியும் மேலே வருது. அப்போ ஒரே முட்டைலாம் கை வைக்க முடியாது. இந்த மாசம் மாசம் தவறாம சடவரிக்கு வரணும். வரமாட்டேங்குது. இப்பயே அது கர்மா ஒத்துழைக்க கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கல அப்படின்னு அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்கணும்னா நடக்காது இல்லையா. நடக்கிறத நம்மளோட மெயின் இதை என்ன, எக்ஸ்பெக்ட் பண்ணாத, அக்செப்ட் பண்ணிக்க. நடக்கிறத ஏத்துக்க, எதிர்பார்க்காத. நீ எதிர்பார்க்குற மாதிரிலாம் உலகம் நடக்காது. எப்ப எதிர்பார்க்குற நடக்கணும்னு நினைக்கிறியோ அப்போ உனக்கு கஷ்டம் தான் வரும். அப்படி இருக்கல நான் எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்கணும்னு எப்படி நடக்கும்? சடுவரில் நான் எதிர்பார்க்கறதே நடக்காது. அதில் அந்த அம்மா எதிர்பார்க்கறது எப்படி நடக்கும்? இவங்களுக்கு இது செய்யணும் அதை செய்யணும் நான் எதிர்பார்த்தாலே அது நடக்காது. நடக்கிறதா நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க முடியும். அதுக்கு மேலே கை வச்சா நான் போய் சேர வேண்டியதான். அந்த அம்மா ஒரு ஆளை பார்த்துட்டு அந்த அம்மா ஒரு ஆளை காப்பாற்ற நினைச்சா நான் போய் சேர வேண்டியது. மற்றவங்கள யார் பார்த்துக்கணும்? லேயரில் கை வச்சா கீழே சாக்கடை இருக்குல்ல. இப்போ பாதாள சாக்கடை கூவமாக இருக்குது. மேலால் க்ளீன் பண்ணோம். மேலே இருக்க பிளாஸ்டிக் பாட்டில் போனது வந்து குப்பை மிளகாயத்தை வாட்டர் கேன்லாம் எடுத்தோம்னா கீழேருந்து கசண்டு வருது இல்லை. அப்போ தம் பிடிக்கணும், ஒழுங்காக வரணும், ஈடுபாட்டோடு செய்யணும். நான் ஒரு வேலை செய்வேன், அதுக்கு எனக்கு பிரதிகாரமாக எனக்கு இது சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி கர்மியம் செஞ்சால் எப்படி முடியும்? வரவே விடாது. நான் நினைக்கிறேன் அம்மா அதை ரொம்ப சங்கடப்பட்டு அங்க செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, அதனாலதான் அவங்களுக்கு அப்படி அடிச்சு. அதாவது ஈடுபாட்டோட செய்யாம இது செஞ்சா எனக்கு நல்லா ஆயிரும் நல்லா அப்படிங்கிற எண்ணத்தோட செஞ்சிருப்பாங்க. இது செஞ்சா எனக்கு இது தேங்காய் பழம் உடைக்கிறேன், எனக்கு வந்து பிசினஸ்ல இவ்வளவு லாபம் செஞ்சு கொடு, நான் வந்து நவகிரகத்தை 9 தடவை சுத்தினா எனக்கு கல்யாணம் பண்ணுவி அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட வேண்ட அதே இதை பண்ணியிருப்பாங்க. குடுக்கல் வாங்கல் சமாச்சாரம் இல்லை. நீ அர்ப்பணிப்போட செஞ்சீங்கன்னா உனக்கு என்ன தேவைன்னு அவனுக்கு தெரியும், அவன் செய்வான். சப்போஸ் உண்மையாலுமே இவ்வளவு பெரிய கர்மா செஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய வழி இருக்குன்னா சாவை கூட கரெக்டான நிம்மதியான சாவை கொடுத்துட்டு அந்த இதை வேற ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணுவான். சரணாகதி வேணும் இல்லை, எனக்கு உனக்கு வேணும் அதுக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்னா விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆகுது இல்லை. 10 ரூபா கொடுத்தா 10 ரூபாய்க்குரிய சோப்பு தான் நமக்கு கிடைக்கும். 10 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா சோப்பு எப்படி நம்ம கேட்க முடியும்? அந்த மாதிரி இறைவன் அந்த மாதிரி சின்ன பொருளை கொடுத்து பெருசா எனக்கு வேணும்னா அது அந்த மாதிரி இறைவன் ஒருத்தர் இல்லவே இல்லை, இருந்தால் தான் நான் கொடுக்கறதுக்கு. எது செஞ்சு அது உண்டு. தென்னை மரத்தை வச்சா தென்னங்காய் வரும், மாமரத்தை வச்சா மாங்காய் வரும். நீ விதைக்காம பார்த்துக்கணும். ஏற்கனவே விதைச்சது அறுவடை பண்ணி தான், ஒன்றும் வேற வழி இல்லை. அந்த அறுவடை பண்ணுறது எப்படி சாப்பிட்டா நம்மளை பாதிக்காத மாதிரி, அது தென்னங்காய் வந்தாலும் சரி, குரம்பையாக வந்தாலும் சரி, இது இளநியாக வந்து எது வந்தாலும் சரி நம்மளை பாதிக்காத மாதிரி நம்ம மனநிலையை மாற்றிட்டோம்னா அது நம்மளை பாதிக்காது. அவ்வளோதான் மேட்ரு. அதை விட்டு நான் வந்து பனை மரம் வச்சுட்டேன், எனக்கு பனை மரமே வேண்டாம், வேரோட புரிங்கேறி எனக்கு கொய்யா மரம் தான் வேணும், அது நான் எட்டுற தூரத்தில் வேணும்னா அது எப்படி சாத்தியம்? லாஜிக்கலாகவும் சத்தியம் கிடையாது. அவளுக்கு அப்படியே நினைக்கிட்டு வேண்டிக்கிட்டு அப்புறம் அழுதுகிட்டு இந்த சாமி விட்டு அந்த சாமி மாற்ற, இந்த மாஸ்டர் விட்டு அந்த மாஸ்டர் மாற்ற, இந்த மதத்துல அந்த மதம் மாற்ற, எங்கே போனாலும் ஜாதி மாறினவனோ மதம் மாறினவனோ இனம் மாறினவனோ சாமி மாற்றின எவனுமே நிம்மதியாக இருந்துக்கிட்டு இருக்க துன்பம் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா இருக்கிறது நீ தாட் அதிகமாயிட்டே போகுது இல்லை. புரியாதவன் முட்டாளு ஜேர்னி பண்ணுறது கஷ்டம் தான். கொஞ்ச நாள் ஜேர்னி பண்ணிட்டு போயிடும். புத்திசாலி மட்டும் தான் நம்மளோட பயணிக்க முடியும். அவங்களுக்காக தான் கீழே இறங்கி பக்தி மார்க்கத்தை முதல் கொண்டு நம்ம விட்டுறக்கூடாது. சரி அதையும் கொடுக்கலாம்னு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அவனுக்கும் ஒன்று கொடுக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் வருவான பார்க்கலாம், பக்தியும் எடுத்துருக்கோம் நம்ம. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? நாங்கள் உந்திக்குமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட எனக்கு எல்லாம் தலைகள் இல்லைன்னா அதனுடைய வயசு என்ன, அது வயசு 65 75 ஒரு 65 வயசு. நீ கிட்டத்தட்ட 35 40 வருஷம் வந்து ஸ்பின்னிங் மில்ல திருப்பூர்ல வேலை செஞ்சிருக்கிற. உன் லங்ஸுக்குள்ள வந்து எவ்வளவு மாலிகுல்ஸ் உள்ள இருக்குது. லங்ஸ்குள்ள ஒன்ஸ் ஒரு சிகரெட் குடிச்ச புகை யாராவது பக்கத்தில் குடிச்சானா அந்த புகையை நம்ம இழுத்தோம்னா அது உள்ள போயிடுச்சுனா அது வெளியில வராது. அவ்வளோதான். ஒன்ஸ் உள்ள போயிடுச்சுனா அவ்வளோதான், நிக்கோட்டின் போய் படிஞ்சிடும். காற்று சீட்டர்கள் எடுக்க முடியாது. 6000 காற்று சீட்டர்கள் அடைச்சு கிடக்குது. அதெல்லாம் அந்த மாலிகுள்ள அந்த நூலோட இது கெமிக்கலோட இது சேர்ந்து அடைச்சு கிடக்குது. ஸோ அது விரிஞ்சு சுருங்கவே முடியாது, அது போய் ஒட்டிக்கும். அப்போ சுவாசிக்க முடியாது. இப்போ நைட்டில் வந்து சாப்பிட்டா வந்து அடைச்சிக்கன்னா டயப்ராம் மேலே ஏறின டயப்ராம் கீழே இறங்க மாட்டேங்குது. என்ன பண்ண முடியும்? மேலே ஏறின டயப்ராம் கீழே இறங்க அப்படியே நிற்கிது, லாக் ஆகுது, அப்படி தடுமாறுது.
அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கு உடம்புல. நமக்கே இப்ப நான் ரொம்ப வருஷமா நான் நைட்ல சாப்பிட்றது இல்லைங்கும் போது அப்புறம் நூடுல்ஸ் போய் சாப்பிடட்டின்னா சேமியா எது சேமியா சேமியா சேமியம் நம்ம தான் எப்பவுமே சாப்பிட்றோம். புதுசானா சொல்லலாம், நம்ம எப்பவுமே சாப்பிட்றது இல்லை. சாப்பிடாம வந்து நம்ம வயிறு பழகிருச்சு, வயிறு அதுக்கு மாதிரி செட் ஆயிடுச்சு, குடல் சுருங்கி இறப்பை சுருங்கி இருக்குது. அதில் போய் சேமியா தூக்கி போட்டா ம் அது எப்படி ஒரு ஜூஸோ ஒரு சுடு தண்ணியோ அதை ஒன்று குடிச்சிக்கிட்டு அது இந்த மாதிரி நமக்கு என்ன ஒத்துக்குமோ நம்ம ரெகுலராக என்ன ஃபுட்டோ அந்த ஃபுட்டை எடுத்துட்டு நம்ம பண்ணணும். 20 வயசுனா 20 வயசு பிள்ளைங்களே வீசிங்கள என்ன இழுத்துக்கிறாளுங்க. ம் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க கூட்டு போனால் ஹில்ஸில் கூட்டு போனால் ட்ரெக்கிங் கேம்பில் வந்துட்டு நைட்டில் விசுக்கு இழுத்து நுர தள்ளி போயிருது. 65 வயசுல வந்து நம்ம இந்த குளிர் காலம் வேற, ம் குளிர் காலத்தில் அவருக்கு வீசிங் அதிகமாக தான் இருக்கும். இதே மாதிரி தான் இழுத்துட்டு கிடந்தாங்க. அது ரஞ்சித் அவங்க அம்மா சுத்தமாக இல்லாமே போயிடுச்சு. ம் கற்பகம் பையன் இழுத்துட்டு கிடந்தா கம்ப்ளீட் சரணாகதிங்க மாஸ்டர். கற்பகம் பையன் சின்னவன் வந்து ஒரு முட்டாய் தின்ட்டா போதும் நுரதலி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுவாங்க. ஆமா சின்ன பையன் தான். அந்த அம்மாவுக்கும் இந்த அம்மா வயசு இருக்கும், 60-65 வயசு இருக்கும். அந்த அம்மாவுக்கும் சரியா போச்சு. அந்த பையனுக்கு ஒரு 13 வயசு கூட இருக்கா, 12 வயசு தான் இருக்கும். அந்த பையனுக்கு சரியா போச்சு. அப்ப ஈடுபாடுன்னு ஒன்று இருக்குல்ல. அல்வா அப்படி சாப்பிடறான், வீட்டுல கொண்டு போனேன். ஆ. அப்படி சாப்பிடறான், சுடுதண்ணி குடிச்சு கம்முனு உட்காந்துக்கிறானுங்க. அதனால வந்து ஈடுபாடு இவங்க எந்த அளவுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது, நம்ம எந்த அளவுக்கு குழி வெட்டினோம், எந்த அளவுக்கு விதை போட்டோம், எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும், எந்த அளவுக்கு உரம் வச்சோம், எந்த அளவுக்கு காத்து இருந்து, எந்த அளவுக்கு சூரிய ஒளி இருந்து, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எதுவும் இல்லாம நான் வீட்டுக்குள்ளேயே ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து விதையை போட்டுக்குவேன், தண்ணி ஊற்றிட்டு நான் செடி மடிக்கலன்னு பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கணும். சுயநலம் இருந்தா இங்க இருக்கவே முடியாதுன்னு தட்டி தூக்கிரும். இந்த அம்மாவுக்கு முன்னால எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க, இந்த அம்மாவுக்கு பின்னாலே எத்தனையோ பேர் வந்துட்டு போக போறாங்க. ஆனா செய்யறங்கிறத சந்தோஷப்படுறோமோ இல்லை செய்யலிங்கிறத வருத்தப்படுறதே நம்ம கிடையாது. செஞ்சாலும் ஒண்ணுதான், செய்யாட்டி ஒண்ணுதான். ரீசிங் டேபிள் தாங்க முடியல. அவங்க சுத்தி இருக்கவங்க சொந்தக்காரங்களே வந்து நல்ல மொழி பேசாம அவங்க வந்து என்ன பேசுறாங்க, நீ என்ன பாவம் பண்ணியா என்னென்ன பண்ணியாலும் நினைச்சு பாரு அப்படின்னாக்க உடம்பு அந்த மாதிரி சொல்ற மாதிரி நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்ட உடம்பு பரவாயில்ல, முடியாம இழுத்துட்டு கிடக்கும்போது இந்த மாதிரி சொந்தக்காரங்களே ஒரு வார்த்தையை சொல்லும் போது எனக்கு மனசு ஊண்டாகுது. பெத்த பிள்ளை சொல்லுது, அந்த பிள்ளைக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அது ஏதோ கொஞ்சம் வயசு கொஞ்சம் இள வயசுங்கிறதுனால ஒரு 40 வயசு ஆகுறதுனால கொஞ்சம் ஏதோ மேலோட்டமா இழுத்துட்டு கிடக்குது. அது இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் ஆகும்போது அது வயசுக்குலாம் அது தாங்குமானே சந்தேகம் தான். 65 வயசுக்குலாம் தாங்குமானா, ஏன்னா இப்பயே எழுதிட்டு கிடக்குது, 65 வயசுக்கு தாங்குமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அதுக்கு தகுந்த எந்த முன்னேற்பாடும் பண்றதில்ல. அதனால இந்த அம்மா உடம்புல ரத்தம் கிடையாது, வயசாயிடுச்சு, நரம்பு சுருண்டி போச்சு, தோல் சுருங்கிடுச்சு, ஏதோ நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம உடம்புக்கு என்ன செட் ஆகுமோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். இறைவன் காப்பாற்றுவான், எனக்கு வந்து இருக்கிற நோயெல்லாம் சரி பண்ணிடுவான், எனக்கு வந்து 100 வருஷம் வாழ் வைத்துருவான், அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. நானும் சிரமப்பட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு தான் சளி பிடிக்குது, எனக்கு தான் காய்ச்சல் வருது, எனக்கு தான் சடுகு முடிச்சு ஒரு வாரம் எந்திரிப்பேன். அத்தனை உடம்புலையும் நானும் பொறுத்துக்கிட்டு தான் கம்மிட்டு தான் இருக்கேன். யாராக இருந்தாலும் வரதான் செய்யும். பஞ்சபூதங்கள் சேர்க்கையில் இருக்கிற உடம்புல அது வரதான் செய்யும். மனம் இருந்தால் கஷ்டம் வரதான். இதெல்லாம் தாண்டி நிலையில போய் நிலை பெற்றா மட்டும் தான் முடியும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க புரியாம பேசும்பொழுது புரிய வைக்கிற முயற்சி பண்றது முட்டாள்தனம். புரிஞ்சுக்கிட்டவங்க தான் கர்மயோகமே பண்ண வரணும். என்ன சொன்னாலும் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஆன்சர் பண்ணாங்கன்னா நான் விட்டுட்டேன் கம்முனு. அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம பேசிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. அதாவது புரிஞ்சுக்கிட்டு கர்மயோகம் பண்ணா லாங் ஜேர்னி பண்ண முடியும். சுய தேவைக்கு அது எனக்கு ஒன்று வேணும்னு கர்மயோகம் நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம். போலீஸ் கேஸ்லேருந்து, காடு விற்கிறதுலேருந்து, தம்பி பொண்டாட்டி ஓடி போனதுலேருந்து எத்தனை பார்த்துருக்கோம். நம்ம தேவைக்காக வந்து கர்மயோகம் பண்ணால் அப்போதைக்கு தான் இருப்பாங்க. அவங்க தேவை பூர்த்தி ஆனவங்கலாம் போயிடுவாங்க, பூர்த்தி ஆகலினாலும் பூர்த்தி ஆகலின்ட்டு போயிடுவாங்க. பூர்த்தி ஆகி போனவங்க மறுபடியும் பிரச்சனைனா மட்டும்தான் வருவாங்க. ஸோ நான் அந்த ஏகாந்தமாக உண்மையாலுமே ஸ்பிரிச்சுவலை போய் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற மாதிரி இதில் கரைஞ்சி காணாமல் போகிறதுக்காக நான் கர்மயோகம் பண்ணுறேன். நான் ஒன்று இல்லாமல் போகிறதுக்காக கர்மயோகம் பண்ணுறேன். அதோட கரையணும், இல்லாதவனோட நான் இல்லாமல் போகணுங்கிற எண்ணத்தோட யார் பண்ணுறோம், அதுக்கான முயற்சி தான் கர்மயோகம். மொழிய இவங்க வீசிங் சரியாகிறதுக்கும், புள்ள வயசு வரதுக்கும், ஆடு வந்து குட்டி போடுறதுக்கும், மாடு பால் பீச்சாமல் இருக்கிறதுக்கும், எருமை சினையாகிறதுக்கும், இதுக்கெல்லாம் வந்து கர்மயோகத்துக்கு வந்தாலும் நிற்க முடியாது. இழுத்து விட்டுறலாம். சடவரிக்கு வரவங்க எல்லாருமே கர்மயோகத்துக்கு வாங்க, அத்தனை பேர் ஓடியாந்துருவானே, ஃப்ரீ அடிச்சு விட்டு அத்தனை பேர் வந்துடுவானே. சடவர் அட்டன் பண்ண யார் வேணாலும் வரலாம்னா அத்தனை பேர் வந்து நிற்பான். ஏன் அவனை ஃபில்டர் பண்ணுறோம் ஃபீஸை போட்டு? உண்மையாலுமே ஏக்கம் ஈடுபாடு இருக்கும் தான் வருவான். அவனையும் நம்ம பார்த்து படிப்படியாக 4 ஸ்டெப்பாக கழிச்சு எடுத்து கொண்டாந்து அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி ஏதாவது சின்ன வேலையை செய்ய சொல்கிறோம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட அதை போடணும். அவனுக்கு எவ்வளோ தூரம் அதில் ஈடுபாடு இருக்குன்ட்டு. ஆனால் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து அவன் நிர்வாகத்துக்குள்ளெல்லாம் வந்து நம்பிக்கை குழுவில் வரானாக்கா அவன் சாதாரண இதில் நம்பிக்கை குழு வரைக்குமே கூட கொஞ்சம் ரிலாக்ஷன் கொடுக்குறேன் நான். சரி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி நிர்வாகத்தில் நான் கொண்டாந்து வைக்கிறேன். சாந்தி மாரி ஆளுங்களெல்லாம் நம்ம கீழே ஃபில்டர் ஸ்ட்ராங்காக பண்ணுறது தான் பரவாயில்ல நமக்கு.
மேலே கீழே லிபரலாக விட்டு மேலே கொண்டாந்து 100 பேர் வச்சுட்டு மேலே ஓரியாண்டிட்டு இருக்கிறதுக்கு கீழேயே 100 வந்து ஒரு 2 பேரை 3 பேரை ஃபில்டர் பண்ணி 2 பேர்த்த மட்டும் மேலே கொண்டாடுறது பரவாயில்ல. அவன் லேட் ஆனாலும் வந்து நல்ல ஆட்கள் கிடைப்பாங்க, ஒரு தூய ஆத்மாக்கள் நமக்கு கிடைக்கும். இவங்க ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் அந்த இதான ஏன்னா வந்தப்பயே அந்த சடோரிக்கு வந்தப்போ ஃபீட்பேக்கில் அவங்களோட ஃபீட்பேக் எடுத்து பாறேன். வேற ஏதோ பொறுப்பு இங்கேயே சமாதி ஆயிரும் இங்கேயே அதாயிரும் நினைச்சிருந்தேன், அது கொஞ்சம் கிடைக்கல, இருந்தாலும் நான் பாக்குறேன் அப்படின்னாங்க. ஆனாலும் அது பெருசா ஒரு எதிர்பார்ப்பு இது நடக்கும், அது நம்ம உள்ள வரும்போது சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் அது ஒன்று என்னமோ சொல்லுவானே, அது வந்து பேங்க்ல பீன் வேலை கொடுக்கலாம் உன்னை ஃபெயில் பண்ணின்னு கடவுள் நினைச்சிருப்பான். நீ என்னை பாஸ் பண்ணு தேங்காய் உடைச்சு அடம் பண்ணினா உனக்கு என்ன இந்த பிரபஞ்சத்தோட நமக்கு என்ன அறிவு அதிகமா இருக்குதா? அது போக்கில் விடணும். ஆளுக்கு அது போக்கில் போனால் சரியா கொண்டு போகும். அது ஏற்றுக்கிற பக்கம் வரணும். நான் எதையுமே ஏற்றுக்க மாட்டேன்னா யாருக்கு இங்கே உடம்பு இல்லாமல் இருக்குது? சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய நம்மகிட்ட 82 வயசு கிளவி வந்திருக்குது, 6 வயசு இருந்து பசங்களும் வந்திருக்கு, குழந்தைங்களும் வந்திருக்கு. 6 வயசு குழந்தைங்கள்லேருந்து 82 வயசு கிளவி வரைக்கும் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை வரதான், சளி பிடிக்குதான் செய்யும், காய்ச்சல் வருது, அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சின்ன நோய் பெரிய நோய் இருக்க தான் செய்யும், வரும் போகும். அந்த பிள்ளை அவ்வளோ பெரிய கேன்சர், அவ்வளோ பெரிய கட்டி இருக்குது, அந்த பிள்ளை வாழ்ந்துட்டு தான் இருக்குது, சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்குது. என்னைக்கோ போய் சேரும் டாக்டர் சொன்ன பிள்ளை இன்ன வரைக்கும் உயிரோட தான் இருக்குது. ஸோ நம்பிக்கை வேணும் இல்லையா? எனக்கு இது வேணும், அதுக்காக நாங்கள் வரனாலே முடிஞ்சு போச்சு. புருஷன்கிட்ட சொல்றது அதான், எனக்கு தொழில் நல்லா நடக்குது, ஒரு 500 ரூபா நான் அன்னதானத்துக்கு கொடுத்தா தொழில் பயங்கரமா நடக்குது, அதுக்காக நான் வரேன்னு வந்தேன்னா நீ மாட்டிக்குவேன். கொஞ்ச நாள் நடக்கும், நீ அப்படியாவது மாறி நீ வர மாட்டேங்கிறதே ஒரு 3 மாசமோ 4 மாசமோ நல்லா நடக்கும். நீ அதுக்கப்புறமும் அதே எண்ணத்துல இருந்தீன்னு வச்சுக்கோ, ஸோ போனா நம்ம தொழில் நல்லா இருக்குது அதனால தொடர்ந்து போவோம், அதே எண்ணத்துல இருந்தா உனக்கு வம்புல விலைக்கு வாங்குறேன்னு அர்த்தம். ஒரு நல்லா நடக்குதுன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நீ சரணாகதியா மாதிரி வேற எதுக்காக அதெல்லாம் அவன் பார்த்துக்குவான் செஞ்சுக்குவாங்கிற மாதிரி வேற எதுக்காக மாறணும், அப்டேட் ஆகணும். சுயநலத்துக்காகவே உள்ளதுன்னா நிற்க முடியாது. சுயநலத்துக்காக வந்தவங்க யாரும் நின்றுருக்காங்களா பாரு, ஒருத்தர் கூட நிற்க முடியாது. அந்த இடத்துல தீமன் கொஞ்சம் உஷாரா வேலை செய்வான். ஒரு பக்கம் அது இருந்தாலும் கேட்க மாட்டான், எனக்கு இது கூட அதை கூடலாம் கேட்காம ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன் கூட வந்து உதவி செய்ய அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதுக்கு உண்டானது முதல்ல பண்ணிட்டு அவன் நேக்கா அப்படி போவான். அது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு, சரணாகதி ஆகிட்டனால அவனால இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியுது. அவனுக்குள்ள இறங்குது, அவனுக்குள்ள தெரியுது புரியுது, எனர்ஜி லெவல் புரியுது, அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவன் மாறி வருவான். மாறுற வரைக்கும் அவனை கூட வச்சிருக்கும். மாறாம சுயநலமா இருந்தாலே அவன் தட்டிடும். ஏன்னா காசு காசு காசுன்னு அலைஞ்சா அவன் காசு வந்துருச்சு, இப்போ வந்து ஐயோ காசே வேணாம் நிம்மதி இருந்தா போதுங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டான். இந்த காசு இல்லை, இந்த தொழில்னாலும் பரவாயில்ல, இந்த காசுக்காக வந்து நிம்மதி தொலைச்சுனேங்கிற அளவுக்கு வந்துட்டான். அப்போ வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இல்லை எனக்கு வந்து அது ஒண்ணுதான் குறி அப்படின்னாக்க எல்லாம் சிரமம் தான். அது என்ன நடக்குது நம்ம கண் கூட பாக்குறோம், நடந்துட்டு இருக்குது, சரியாதான் நடந்துட்டு இருக்குது. அதனால உள்ள வரவங்களை பத்தி நம்ம சந்தோஷப்பட்டுக்கு போறதும் இல்லை, வெளியில போறவங்களை பத்தி வருத்தப்பட்டுக்கு போறதும் இல்லை. அவன் அனுப்பிச்சு வைக்கிறான், நமக்குள்ள இறங்கி இதை பண்ணுங்கிறான், நம்ம சொல்றோம். பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி அதை பத்தி கவலை இல்லை, நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி அதை பத்தி கவலை இல்லை. சூத்ரால ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறதுனால நமக்கு தியானிகள் வரப்போறது இல்லை. அதுவும் ஒரு இது வரவங்களும் நம்ம கர்மிகளை தயார் பண்றதுக்காக ஒரு வழிமுறை, அவங்களோட சிரதையை செக் பண்றதுக்கான வழிமுறை. இவங்க எவ்வளவு சிரதையா பண்றாங்க, உண்மையான ஈடுபாட்டோட பண்றாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு ஸ்டெப்பா கொண்டாடும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைவாங்க. நல்லா கரைஞ்சி அதுவா மாறும் போது தான் அவங்க கையில் நிர்வாகம் கொடுத்தாதான் அவங்க வந்து சுயநலம் இல்லாம செய்வாங்க. இல்லைன்னா வேற ஆள்கிட்ட நிர்வாகம் கையில் கிடைச்சுன்னா அவங்க கசாமசன் பண்ணிடுவாங்க, சாதாரண நிர்வாகமா போயிடும், லௌகிக வாழ்க்கை சார்ந்த நிர்வாகமா போயிடும், அது கமர்ஷியலா போயிடும். சரணாகதியோட தான் காணாம போய் சேரணும்னா எது எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறதா நம்மளோட எண்ணம். அதனால அதற்கான ஆட்களை உருவாக்கி அவங்க கையில கொடுத்துட்டோம்னா அது நல்லா போகும். அவன் அதே மாதிரி ஆட்களை உருவாக்குவான். அதனால ஃபில்டர் கீழே நம்ம பண்ற முன்னேற்றம் குழியிலே நம்ம ஏகப்பட்ட பேர் ஃபில்டர் பண்ணிடுறாமே. சூட்சுமம் தாண்டி கர்மாவை தாண்டி எவ்வளவு பேர் வரும்? ரொம்ப கம்மி தானே. வருஷத்துல ஒருத்தர் 2 பேர் வரதே பெருசா தானே இருக்குது. நிர்வாகத்துக்குள்ள வர்றது வருஷத்துல ஒருத்தர் 2 பேரே பெரிய விஷயமா தான் இருக்குது. ஏதோ ஒரு இதுல ஃபில்டர் ஆயிடலாம். கடோரிக்கு வர 2ல இருந்து 10 to 20 10% ஆர் 20 போகும். 100க்கு நம்ம 10க்கு 1 தான் கணக்கு. 10க்கு 1 10ல ஒருத்தன் தான் நம்ம முன்னேற்றம் குழுவில் கொண்டாடுறோம். முன்னேற்றம் குழுவில் வரல 10ல 2 பேர் தான் சூட்சுமத்துக்கு வரோம். சூட்சுமத்தில் வரதுல 10ல 1 தான் கர்மாவுக்கே வருது. கர்மாவில் வர 10ல 1 தான் நம்ம நிர்வாகத்தில் கொண்டாடுறோம். நிர்வாகத்தில் வரலாம் 20-30 1 தான் நம்பிக்கை குழுவில் வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. அதனால நீங்க ஆவரேஜ் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பிக்கை குழுவில் வரனா கிட்டத்தட்ட அவன் ஒரு 500 பேர் 600 பேருக்கு ஒருத்தன் தான் நம்பிக்கை குழுவில் வர மாதிரி தான் வரும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. நம்ம இதோட பெருசெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம.
சடோரிக்கு வரணும் அவனை கூட்டியாருன்னு நினைச்சோடனே அவன் செத்தே போயிட்டான். ஆமா. கம்மல் இருந்தா ஒரு நாளைக்கு உயிரோட இருந்திருப்பான். ஆனா அவன் கர்மம் அனுபவிச்சுட்டு அவன் செத்து போய் அவன் அனுபவிப்பான். அதை இங்க வந்து அதாவது அவனுக்கு காப்பாத்தி கொஞ்ச நாளைக்கு ஆயிருமேங்கிறான். அவன் கர்மம் அவ்வளவு டேஞ்சரா இருக்கு. கோவில் காசு எடுத்து வட்டி விட்டா ம். மற்றவன்லாம் கோயிலே இடிக்கிறான், அவன்லாம் நல்லா இருக்கானே இப்போதைக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். இந்த இதில் போட்டுதான் அந்த மாதிரி வந்து இது வந்து கொள்ளையடிச்சிட்டு போனானே 17 முறை கஜினி முகமது கொள்ளையடிச்சிட்டு போனான். அவன் கொள்ளையடிச்சிட்டு போன நகரம் இப்போ எப்படி இருக்குது? பால் அடிஞ்சு செதஞ்சு போய் கிடக்குது. ஆனால் கொள்ளையடிச்சாதே சோமநாதபுரம் கோயிலில் இன்னைக்கு அப்படி ஜெகஜோதியாக மின்னிட்டு தான் இருக்குது. ம். வாழ்க்கைனா இரவும் பகல் ஏற்ற இருக்க தான் செய்யும். இது கூட மாட்டிக்கணும். நமக்கு இரவும் வேண்டாம் பகலும் வேண்டாம். இரவு வந்தாலும் பிரச்சனை இல்லை, பகல் வந்தாலும் பிரச்சனை இல்லை. வந்தாலும் நான் வரவேற்க தயாரா இல்லை, போனாலும் வருத்தப்பட தயாரா இல்லை. நான் இருப்பு அவ்வளவுதான். இரவும் பகல் ரெண்டும் எனக்குள்ளதான் இருக்குது. இன்பமும் வேண்டாம், நீ துன்பத்தை வேண்டாம் வேண்டாம்னா இன்பமும் நீ விட்டு போயிடும். இன்பம் வேணும் வேணும்னா துன்பமும் வரதான் செய்யும். இன்பம் வேணும் துன்பம் மட்டும் வேண்டாம்னா எப்படி நடக்காது? இன்பத்தை வேண்டான்னு ஒதுக்கு துன்பம் தானே போயிடும். எதுக்கு வேண்டான்னு இன்னும் அடுத்த ஸ்டெப் நீ ஏன் வேண்டான்னு ஒதுக்குற, ஏன் வேணும்னு ஒதுக்கு, அதுவும் இல்லாம இருந்துக்கு. இன்பம் வேணும்னு சொல்லாத, வேண்டாம்னு சொல்லாது. வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, போனாலும் பிரச்சனை இல்லை. வந்தா ஏத்துக்கிறேன், போனாலும் அது சந்தோஷம். ஏன் போய் அதை சொல்லிக்கிட்டு அந்த நிலைக்கு போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அப்போ வந்து சயின்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்க முயற்சி பண்ணோம் இல்லையா? நம்ம இத்து போன மனசை வச்சுக்கிட்டு எனக்கு இதான் நடக்கணும் இதான் நடக்கணும்னா எங்கே தப்பு இருக்குன்னு அர்த்தம். நேற்று சுஜாதா சொன்ன மாதிரி எனக்கு மறுபடியும் வீசிங் வந்ததுன்னா அப்போ நீ மகாமந்திரம் ஒழுங்கா செஞ்சிருக்க மாட்டேன். ஆமா நான் அவ்வளோ மகாமந்திரம் ஒழுங்கா செய்யல, வீட்லயாவது போய் செய்ய ஒரே நாள் தான் செஞ்சேன். எப்படி சரியா போவோம்? புள்ள பத்துக்கணும்னு ஆசைப்பட்டுனா கல்யாணம் பண்ணி புருஷனோட இருக்கணும், அப்பதான் புள்ள பார்க்க முடியும். நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், புருஷனோடையும் சேர மாட்டேன், எந்த ஆம்பளையும் கண்ணிலையும் பார்க்க மாட்டேன், எனக்கு புள்ள வேணும்னா நீ டெஸ்ட் பேபி தான் பத்துக்கணும். அதுக்கும் ஒரு ஆம்பளையோட விந்து இருந்தால் தான் பத்துக்க முடியும். வீட்டிலே படுத்திட்டு எப்படி முடியும்? ஸோ என்ன பலனை எதிர்பார்க்குறியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? நான் என்ன கேட்டேன்னா பலனை எதிர்பார்க்காதேங்கிறேன். பலனை எதிர்பார்த்தாதான் நீ ஏதாவது பண்ணணும். பலனையும் எதிர்பார்க்காத, நீ பண்றங்கிற உணர்வும் வேண்டாம். இல்லாம பண்ணு. இல்லாம பண்ணினா அது புண்ணியத்துல போய் சேருது. திரும்ப உனக்கு வந்தே ஆகணும். எவரி ஆக்ஷன் வில் பி ரியாக்ஷன். திரும்ப வரும்போது யாருக்கு ஒரு நீயே இல்லாம பண்ணிட்டியே, அந்த மாதிரி இல்லாம பண்ண கர்மாவில நீ பயங்கரமா சேர்த்தணும். அது நிறைய ஆகி ஓவர்ஃப்ளே ஆகணும். ஓவர்ஃப்ளே ஆகி பிரபஞ்சம் என்ன பண்றதுன்னு தெரியாம உன்னை ப்ரொமோட் பண்ணும் போது தான் நீ அடுத்த லேயருக்கே போக முடியும். அதுதான் சடூரில் சொல்றதுதான். அதனால வந்து அதுலதான் கர்மயோகம் வந்து அதுல ரொம்ப பெருசாக. நீ ஒரு சடூரி மற்றவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் நடக்குதான்னு தெரியாது. அது ஏதோ 300 வருஷம் 400 வருஷத்துக்கு நடக்கிற சமாச்சாரம். நம்மளால வந்து இதாகி ஒருத்தருக்கு சடூரி கொடுக்க முடியாது. பரவாயில்ல, நம்ம இது எப்படி பண்ணுவோம்? சரணாகதி காணாம போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சு அதுக்கான பிரதிபலன் ஒன்று இருக்கும். அந்த பிரதிபலன் நமக்கு வந்து சேரும் போது அது வந்து முகவரி இல்லாததா இருக்கும் போது அது பண்டல் அதிகமாகும் போது நம்ம அப்படியே டக்குன்னு லிஃப்ட் பண்ணிவிடும். அப்பதான் ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணத்துக்கு போக முடியும். சாதாரண ஒரு பரிமாணத்துல ஒரு பரிமாணத்துக்கு போறதுன்னா நமக்கு வந்து நிறைய அந்த புண்ணியம் வேணும். அது நான்கிற ஒரு எம்பளம் இல்லாத புண்ணியமா இருக்கணும். அப்பதான் ஆன்மீகத்துல முன்னேற முடியும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். நமக்கு லைஃப்ல நடந்தது பார்த்தோம், நமக்கு நடந்துட்டு இருக்குது பார்க்குறோம். அதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாரும் நம்மள மாதிரியே வந்து உள்ள வந்து எல்லாத்துக்கும் சடவரி கொடுக்க முடியாது. அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணலாம்னா கர்ம யோகம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சூஸ் பண்ணணும். நம்ம ஆரம்பத்தில் எந்த யோகம் வேணா ராஜயோகம் மட்டும்தான் கொடுத்தோம். இதாண்டா இது பண்ணுங்கடா, நீங்க விபாச்சனா பண்ணுங்கடா, ஆனந்த மேகோஸ்லேருந்து அடிங்கடா நோக்கிலான்னு பார்த்தோம். எவனாலையும் முடியல. அப்புறம் தான் இறங்கி வந்து கர்மயோகத்தை கொடுத்தோம். சரி இதுலயாவது பண்ணுவானுங்களா பார்க்கலான்னு. அதுலேயும் தடுமாறானுங்களா தான் சரி விடு, பக்தி யோகத்தில் தான் சரி விடு, அது இதுலயா பக்தி யோகத்தை சரணாகதியை வச்சு கொண்டு போக முடிய போகலாம் தான் பக்தி யோகத்தை கையில் எடுத்துருக்கோம். ஸோ மக்கள் அந்த மட்டத்தில் இருப்பாங்க. என்ன பண்ணணும்? ஞான யோகத்துக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே தான் ஞானத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே தான். ஞானம் புரியணுமே அவனுக்கு, நம்ம பேசுறது அவனுக்கு புரியணும்ல. பக்தி யோகத்திலேயே கர்ம யோகத்து மட்டத்தில் இருக்கவனுக்கு நம்ம பேசுறது எப்படி அவனுக்கு புரியும்? அவன் புரிஞ்சிக்க முடியாது. அதனால ஞான யோகியால மட்டும்தான் அது புரிஞ்சிக்க முடியும். அதனால 4 கட்டத்தில் இருக்க மக்களுக்கும் தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இறங்கி வந்து எல்லாத்தையும் செய்யறோம். வந்து இப்போ அவங்க பக்தி யோகத்திலையும் முடியல, கர்ம யோகத்திலையும் முடியல. கர்மயோகம்னா என்னன்னு தெரியலையே. எதிர்பார்ப்போட செஞ்சா கர்ம யோகம் இல்லை, அதில் மாட்டிக்கிறாங்க. பக்தி யோகம்னு வரும்பொழுது அவங்க ஏதாவது சாமியை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ 2 சாமி ஒன்று நான் 2 பேர் இருக்குன்னு 1000 பேர் 2 பேர் இல்லாமல் கரைஞ்சி போங்கன்னு சொல்கிறோம். அப்படி கரைஞ்சாங்கன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஈஸி. ஆனால் முடியாது, அவ்வளோ சாதாரண முடியாது தான். கர்மாவில் டிஸ்டர்ப். அதுக்காக தான் சடவரி போட்டு கர்மாவை டிஸ்டைல் பண்ணி கர்மாவில் முடிஞ்சாலும் கை வைக்கிறோம். மேலேயே இவ்வளோ தொட்டியில் மேலே தண்ணியே இவ்வளோ அழுக்காக இருந்தால் அடி தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்கும்? 65 வருஷமா கழுவாத தொட்டி அது. மேலேயே இவ்வளோ அழுக்கு இருக்குன்னா அது மேலே நம்ம சுத்தப்படுத்தி எடுக்கும்போது அடியில் ஒன்று எவ்வளோ அழுக்கு இருக்கும். அப்போ இன்னும் இருக்க சடவரில் எவ்வளோ வந்துதோ அந்த மாதிரி பல மடங்கு இன்னும் அடியில் அழுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும்.
ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணுங்க வீட்டில். மாசத்துல ஒரு 2 நாள் வந்து அந்த அந்த எனர்ஜி ஃபில் இருந்துட்டு போங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது கழுவு 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 கழுவ எல்லாம் சுத்தமாகும். அழுக்கான சல்லடையில் போய் தண்ணி மோந்துட்டு வர சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தண்ணி மோந்துட்டு வர தண்ணி ஒழுது போயிடும், எதுவுமே சல்லடையில் நிற்காது. ஆனால் ஒரு 10-20 அடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சல்லடை பளிச்சுனா இருக்கும். அதில் நான் பேசுறது கொடுக்குறது எதுவுமே உங்களுக்குள்ள நிற்காட்டியும் நீங்கள் சுத்தமாக இருப்பீங்க. சல்லடையில் தண்ணி மோக்க முடியாட்டியும் பரவாயில்ல, ஆனால் சல்லடை சுத்தமாக இருக்கும். அதுக்கு தான் தொடர்ந்து வர சொல்றது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கர்மயோகம் கொடுக்கறது. நம்ம கர்மயோகியா வந்து சேவை பண்ணுங்க, நான்கிறத மறந்து பண்ணுங்க, நான் கொம்பு, நான் பெரியவன், நான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, அங்கே அதிகாரம் பண்ணாதீங்க, அன்பா நடந்துக்குங்க, நீ வேற அவன் வேற இல்லை, எல்லாரும் கரைஞ்சி போங்க, முன்ன பேர் தெரியாதவனுக்கு போய் சர்வீஸ் பண்ணுங்க, நான் பண்ற உணர்வு வராமல் பார்த்துக்குங்க. ஒரே நாள் நடக்க போறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா நடக்கலாம். நடக்க உங்க சல்லடை சுத்தமாகிட்டே வரும். ஜீபும்பாலாம் நடத்த முடியாது. ஜீபும்பானா ஏமாத்தலாம் அவங்கள. நான் மெஸ்மரிசம் பண்ணலாம், ஏன்னா ஒரு மாயக்கட்டு ஏதாவது பண்ணலாம். அதை பத்தி கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் காணாம போயிடும். போலீஸ் அம்மையார் வேலை தான் பண்ண முடியும். நம்ம நோக்கம் அது இல்லையே. நம்ம கண்கட்டிக்கிட்டே பண்ண முடியும். நம்ம தான் நடக்கும்னு சொல்றதில்ல, நடக்காதுன்னு சொல்றதில்ல. வா நடக்கும் நடக்காதான் சொல்ல முடியாது, என் கையில் கிடையாது. நடந்துருக்குது, நடக்காமையும் போயிருக்குது. இந்த ஆஸ்துமா சரியா இருக்குது, ஆஸ்துமா சரியாதவனும் இருக்கிறான். கேன்சர் சரியாக்கி கேன்சர் சரியாதவனும் இருக்கிறான். மூட்டு வலி சரியா இருக்கு, மூட்டு வலி சரியாதவனும் இருக்கான். ஆகும் ஆகாதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஆகிட்டு இருக்குது, ஆகாமையும் இருக்குது. அது இன்னும் உங்க கையில் இருக்குது, என் கையில் இல்லை. நீ ஈடுபாட்டோட சரணாகதியோட வெளியில நம்ம என்ன எழுதி போட்டிருக்கோமோ அதை பிரகாரம் செஞ்சானா உனக்கு நல்லது நடக்கும். அவன் வல்லு வரும்போது எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், அப்படி நடக்கணும்னு எண்ணத்தோட வந்தானா அது நடக்கும் நடக்கலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நடத்துறது நம்பல. அதனால நடக்கட்டும், பார்ப்போம். என்ன புண்ணியம் செய்தேனோ